பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, சென்ற வாரம் சனிக்கிழமை ஆசிரியத்தில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். அதிகமான புதிய ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். மாதந்தோறும் புதிதான ஜனங்களை பார்ப்பது என்பது எவ்வளவு சந்தோஷமான காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஏராளமான வாலிபர்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். ஒரு காலத்தில் நமக்கு வாலண்டியர்ஸே இருக்க மாட்டாங்க. அப்போது ரொம்ப நான் வருத்தப்படுவது உண்டு. எல்லா ஊழியத்திலையும் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்கப்பா, நம்முடைய ஊழியத்தில் வாலண்டியர்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று குவியலாக நமக்கு ஏராளமான வாலண்டியர்ஸாக ஏராளமான வாலிப தம்பிமார்களையும் தங்கச்சிமார்களையும் ஆண்டவர் கொண்டு வந்தார். கூட்டத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் அவர்களுக்கு நல்ல உணவை கொடுத்து அவர்களை நன்கு கர்த்தர் பயன்படுத்திய பிறகு அவர்களோடு சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து அவர்களை சந்தோஷமாக வழி அனுப்ப கர்த்தர் உதவி செய்தார். பிரியத்துக்குரியவர்களை, இதை போல தொடர்ந்து அதிக வாலிபர்களை கர்த்தர் நமக்கு கொள்ளை பொருளாக தர வேண்டும். அந்த இடத்துல வருகிற வாலிபர்களை இயேசுதான் இரட்சகர் என்று சொல்லி அறிந்து, அவரிடத்தில் இருக்கிற வல்லமைக்கு நிகரான வல்லமை ஒன்றுமில்லை என்பதை அறிந்து ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக கெட்டப்பட வேண்டும் என்பதே நம்முடைய வாஞ்சியாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களை, ஜெபித்த உங்கள் யாவருக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் 4வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே சென்னையிலே பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் சென்னையில் நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்குறவங்க எக்கச்சக்கமாக இருக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக பல்லாவரம் பம்மல் ரோட்டில் இருக்கிற சியோன் காம்ப்ளெக்ஸுக்கு கண்டிப்பாக வர வேண்டும். ஏனென்றால் அங்கு வைத்து ஆண்டவர் இயேசு உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு புது வாழ்வு தருவார். அங்கே சகோதரர் மங்களராஜ் தலைமையிலே அநேக சகோதரர்கள் நல்ல ஏற்பாடுகளை உங்களுக்கு செய்திருக்கிறார்கள். கூட்டத்தின் இறுதியில் மிக சிறப்பான விருந்து உங்களுக்கு பரிமாறப்படும். அது மாத்திரமல்ல, தனித்தனியாக அடியார் உங்களுக்காக ஜெபிப்பேன் என்பதையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் ஓடோடி வர வேண்டும் என்று உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நமது ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டிருக்கிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருவதை அறிவீர்கள். இந்த 3வது சனிக்கிழமை ஆசிரியத்து கூட்டத்தில் அவங்க வந்து பங்கேற்று பெருமகிழ்ச்சி அடைகிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் சேருவதற்கு ஏராளமான இடங்கள் இருக்கிறது. இதுவே சரியான நேரம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். உங்கள் பெற்றோர்களை நீங்கள் கவனிக்க முடியாத நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் தாராளமாக இங்கே கொண்டு வந்து நீங்கள் அவர்களை சேர்க்கலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறோம். ஏனென்றால் எப்பொழுதும் அவர்களுக்காக இடைவிடாத ஜெபங்களை நாம் ஏறெடுத்து கொண்டே இருக்கின்றோம். நல்ல வரம்பெற்ற ஊழியக்காரர்கள் கனமிக்கு குருவானல் வந்து தினந்தோறும் அவர்களை ஜெபத்தில் நடத்துகிறாங்க, செய்திகளை கொடுக்குறாங்க. அது அவர்களுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, மிகச்சிறப்பான விருந்தும் அவர்களுக்கு பரிமாறப்படுகிறது. 3 வேளையும் விதவிதமான உணவுகளை நாம் கொடுத்து வருகிறோம். எனவே நீங்களும் கூட இந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்காக ஜெபியுங்கள். உங்கள் வீடுகளில் நல்ல நாட்கள் வருகிற பொழுது இங்கே இருப்பவர்களுக்கு மிக சிறப்பான விருந்தை உங்கள் குடும்பத்தின் சார்பாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அநேக முதியவர்கள் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுவாங்க.
நிறையவே சொல்லுவோம், கேட்பாங்க இல்லையா, ஏதாவது நல்ல முதியோர் ஒன்று, ஆவிக்குரிய முதியோர் ஒன்று இருக்காயான்னு. இருக்கிறது, ஆசிரியத்தில் இருக்கிறது, அடைக்கலான் குருவி முதியோர் ஒன்று இருக்கிறது என்று நீங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக இந்த வருகிற ஜூன் மாதத்தில் கர்த்தர் நமக்கு காணியாட்சியாய் கொடுத்திருக்கிற இடத்துல நாம் எப்படியாவது அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் குட்டி ஸ்கூலையும் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அதை இப்போ அறிவிக்க வேண்டாம் என்று நினைக்கின்றேன், பிறகு பார்த்து கொள்ளலாம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாகிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்திருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கின்றேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாக இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். பார்த்தீங்களா, எலியேசர் எனப்பட்ட ஒரு அருமையான ஒரு வேலைக்காரனும் அவருடைய ஜெபத்தையும் இங்கு நாம் காண்கின்றோம். ஆபிரகாமுக்கு நிறைய பெரிய சீமானாக இருக்கிறார், நிறைய வசதியாக இருக்கிறார், கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வச்சிருக்கிறாரு. அப்போ தன்னுடைய மகனாகிய ஈசாக்கிற்கு பல வருடங்கள் கழித்து பிறந்திருக்கிற அந்த பிள்ளைக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று மிகப்பெரிய பொறுப்பை இந்த எலியேசர் எனப்பட்ட ஊழியக்காரன்ட்ட கொடுத்து அனுப்புகிறார். இங்கே இருக்கிற கர்த்தரை அறியாத பெண்கள் யாருமே என் மகனுக்கு வேண்டாம், என் தேசத்துக்கு போய், என் நாட்டுக்கு போய், அங்கே இருக்கிறாங்க என்னுடைய இனத்தார்கள், அவர்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல பெண்ணை நீ எடுத்துக்கொண்டு வா என்று ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து அனுப்புகின்றார். அப்பொழுது அந்த ஈசாக்கு பொண்ணு பார்க்க வேண்டிய மிகப்பெரிய சுமை தன் மீது சுமத்தப்படுகிறது என்று அறிந்து ஒரு கடினமான பணி. முதலாவது தயங்குகிறார், பிறகு நிறைய கேள்வியெல்லாம் கேட்கிறார், இறுதியில் அவர் ஏற்றுக்கொள்கிறார். திருமணம் செய்து வைப்பதை போல சிரமமான காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை இந்த நாட்களிலே நான் அனுபவத்தில் உணர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் ஏதாவது ஒரு தவறு நேர்ந்து விட்டால், விரும்பத்தகாத காரியம் திருமணத்துக்கு பிறகு நடந்து விட்டால், அந்த கோபம் முழுவதுமே யார் திருமணம் செய்து வைக்கின்றார்களோ அவர்கள் மீது திரும்புகின்றது. இது இந்த அனுபவத்தில் நான் கண்டுபிடிக்கின்றேன். திருமணம் செய்து வைப்பதை விட, பெண் பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கொடுப்பதை விட கஷ்டமான காரியம் இந்த பூமியில் கிடையவே கிடையாது. நல்லபடியாக முடிந்து விட்டால் திருமணம் செய்து வைத்தவர்களை யாரும் நினைப்பதில்லை. பாஸ்டர் நீங்கள் தான் ப்ரேயர் பண்ணிக்க, நீங்கள் தான் பார்த்து வச்சிங்க, பொண்ணு நல்லா இருக்குது, பையன் நல்லா இருக்கிறான், அதோடு முடிச்சுடுவாங்க. ஆனால் தப்பு நேர்ந்துருச்சு அப்படின்னா பாஸ்டருடைய தலை உருண்டுரும். இதனாலே பயமாக இருக்கிறது. அலையன்ஸ் காரியங்களில் தலையிடுவது என்பதே மிகவும் பயமாக இருக்கிறது. பிரித்துக்குரியல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம். இதை மாதிரி நல்ல அனுபவம் வாய்ந்த எலியேசருக்கு தெரியாதா, எஜமானன்னு என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுக்குறாரு, ஏதாவது தப்பு வந்துருச்சுன்னா என் தலை தான் உருளுன்னு அவருக்கு தெரியாதா? அதெல்லாம் அவருக்கு தெரியும், கஷ்டமான பணின்னு தெரியும். இருந்தாலும் கூட தன் எஜமானனுக்காக அந்த பணியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆணையிட்டு கொடுக்குறாரு, தொடங்கி கீழே கையை வச்சு, ஆபிரகாமுடைய தொடங்கி கீழே கையை வச்சு அவர் உறுதி செய்கின்றார், நல்ல பெண்ணாக நான் பார்த்து கொண்டு வருவேன் என்று சொல்லி நல்லதொரு ஊழியக்காரனாக, வேலைக்காரனாக தன் எஜமானனுக்காக பல நாடுகள் அவர் கடந்து செல்கிறார். இஸ்ரேலிருந்து சீரியாவுக்கு, ஈராக்குக்கு அவர் கடந்து போகிறார். ரொம்ப தூரம் போயிட்டு அங்கே அந்த பெண்ணை எடுத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பை அவருக்காக அவர் பிரயாணப்பட்டு போகிறார். இந்த எலியேசரை குறித்து பார்க்கின்ற பொழுது இவர் இந்த ஈசாக்கு பிறக்கட்டால் இவர் தான் ஆபிரகாமுக்கு வாரிசாக வருவார் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமே சொன்னார். அப்போது நமக்கு ஒரு எதிரியாக இந்த ஈசாக்கு பிறந்துட்டானே, இவன் பிறக்காமல் இருந்தால் சொத்துலாம் நமக்கு வந்திருப்பேன்னு அவர் தரக்குறைவாக நினைக்கவில்லை. அவருக்கு அப்படிப்பட்ட குறுக்கு புத்தியெல்லாம் இருக்கவே இல்லை. அவருக்கு ஒரு பரந்த மனது இருந்தது. இரண்டாவதாக பாருங்கள், எஜமான் அப்படி சொல்லும் பொழுது அப்பா இது ரொம்ப கஷ்டமான காரியம், முடியாதுன்னு சொல்கிறார். பிறகு சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன், இவ்வளோ ஒத்துக்கலைன்னா என்ன செய்ய, அப்படின்னா அந்த ஆணையிலிருந்து நீங்களாக இருப்பானி, கவலைப்படாத. எஜமானன் கொடுத்த உற்சாகம் பல நாடுகள் தாண்டி அவருடைய மகனுக்கு நல்ல பெண்ணை கொண்டு வருவதற்கு அவரை ஊக்கப்படுத்தியது என்று சொல்லி காண்கின்றோம்.
நம்முடைய வேலைக்காரர்கள் இல்லைன்னா கர்த்தர் நமக்கு தருகிற நண்பர்கள், கர்த்தர் நமக்கு தருகிற சொந்த பந்தங்கள் எப்பொழுதுமே சுயநலம் இல்லாதவர்களாக, குறுக்கு புத்தி இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த நாளிலே நாம் காண்கின்றோம். நிறைய பேர்களை பார்க்கிற பொழுது இந்த பெட்ரோலை போடுகிற பொழுது அதில் 10 லிட்டர் போட்டுவிட்டு 20 லிட்டர் போட்டதாக பில் வாங்கி கொண்டு வந்து விடுவார்கள். நிறைய ஜனங்களை வாழ்க்கையில் நான் கண்டிருக்கிறேன். அவர்களுக்கு ஏதாவது ஒரு கமிஷன் வைத்துக் கொள்வார். நம்பி நாம் கொடுத்தாலும் கூட அவருடைய குறுக்கு புத்தி அவர்களை தவறான வழியில் நடத்தி சென்று நம்மிடத்திலிருந்து எப்படியெல்லாம் லாபம் எடுக்க முடியுமோ அப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு தருகிற வேலைக்காரர்கள் அவர்கள் இப்படி குறுக்கு புத்தி உடையவர்களாக இருக்க மாட்டாங்க. கமிஷன் வச்சு வாழணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. ஏன் எஜமானன்ட்டே நீங்கள் வரீங்க, அவர் எவ்வளோ மோசமானவர் தெரியுமான்னு சொல்லி பற்ற வைக்கிறவர்களாக, தீக்குளுத்திகளாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். நம்முடைய இமேஜை உடைக்கிறவங்களாக இருக்க மாட்டாங்க. நமக்கு உண்மையானவங்களாக இருப்பாங்க. நமக்கு ஆணையிட்டு கொடுக்குற காரியங்களை எப்படியாவது செய்து முடித்துவிட வேண்டும், எஜமானனுக்கு எது நன்மை கொண்டு வருகிறதோ அதை அவருக்கு பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்கிற வாஞ்சையுடையவர்களாக இந்த எலியேசரை போல இருப்பார்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நிச்சயமாக வேலைக்காரர்களாய் தருவார், பிள்ளைகளாய் தருவார், சம்பந்தம் கலக்கிற இடத்துல அப்படிப்பட்டவர்களை தருவார், உடன் வேலை செய்பவர்களை கர்த்தர் அப்படியாக தருவார், உங்களுக்கு கீழாக வேலை செய்பவர்களை கர்த்தர் அப்படியாக தருவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரை எலியேசர் கர்த்தராலே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரிசு. எலியேசர் வாஸ் a very big gift of God to Abraham. ஏன்னா இப்படி ஒரு ஊழியக்காரன் கிடைப்பானா? தன் மகனுக்கே நீ என்ன பொண்ணை கொண்டு வரையோ அதையும் பொண்ணு. அவர் அந்த அளவுக்கு நம்பிக்கை அவன்கிட்ட கொடுக்குறாருன்னா எந்த அளவுக்கு அவர் உண்மையானவனாக கடந்த காலங்களில் இருந்திருக்கிறார். அவர் ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருந்திருக்குது. இப்படிப்பட்ட அளவுக்கு நம்பக்கூடிய அளவிற்கு பொறுப்பை கொடுக்குறதுக்கு இருந்திருப்பாருன்னா இது ஷுவர்லி இட்ஸ் கிஃப்ட் ஆஃப் காட். கடவுளுடைய கிருபை தான் அப்படி ஒரு பரிசு அவருக்கு கிடைத்திருக்கு. இவர் ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போகிறார், ஒட்டகங்களை கொண்டு போகிறார், தங்கத்தை கொண்டு போகிறார், வேலைக்காரங்களை கூட்டு போகிறார். கடைசியில் அந்த மாலை நேரம் அங்கே வருகிறது. அங்கே இந்த ஊரில் உள்ள பெண்கள்லாம் தண்ணீர் மோக்க வருகிற நேரம். சரி, அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எங்கே வந்தால் பெண்களை பார்க்கலான்னு அவருக்கு தெரியுது. சிலர் பெண்களை பார்க்குற சர்ச்சுக்கு வருவாங்க, சிலர் கல்யாண வீட்டுக்கு வருவாங்க, சில ஸ்கூலு காலேஜில் வேலை பார்க்குற இடத்துல போய் பார்ப்பாங்க. இந்த மாதிரி பெண் பார்க்குற படம்லாம் நிறைய இடத்துல நடக்குது. நீங்களாம் நல்லா கவனிங்க. இங்கே இவர் எங்கே வந்திருக்காரு பாருங்க, தண்ணீர் எடுக்கிற இடத்துக்கு பெண்கள் வராங்க. அப்போது நிறைய பெண்கள் வராங்க. இவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, அவர் ஜெபம் பண்ணுறாரு, எஜமான தெய்வத்தை நோக்கி பார்க்குறாரு. அவர் ஒன்றும் பெரிய ஜெபவரன் கிடையாது. ஆனால் அன்றைக்கி அவர் ஜெபம் பண்ணுறாரு. என்கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பை உங்களுடைய பிள்ளை வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு, நான் இதை நிறைவேற்ற போகிறேன். நாங்கள் வர்ற பெண்கள் யார்ட்டையாவது தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன், எனக்கு உடனே தண்ணி கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, நான் கேட்காமலே என் பக்கத்தில் நிற்கிற ஒட்டகங்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் அவங்களுக்கும் நான் கொடுப்பேன், அவன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன் இதயத்தில் பேசி ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்தார் என்று நான் காண்கின்றோம். ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு முன்னோட்டி சில அடையாளங்களை அவர் கேட்கின்றார், சில நடத்துதல்களை ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கின்றார். கர்த்தாவே, நீ எனக்கு தெளிவான வெளிச்சத்தை தர வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். தண்ணி கேட்பேன், எனக்கு தண்ணி தரணும், நான் கேட்காமலே இந்த ஒட்டகங்களுக்கு தரணும். எவ்வளோ கஷ்டமான கண்டிஷன்ஸ்லாம் அவர் வைக்கிறார். அந்த பெண்ணுக்கிட்ட வைக்கலைங்க, ஆண்டவர்கிட்ட வச்சார். அதை தான் நீங்கள் கவனிக்கணும். இன்றைக்கி அதை தாங்க, அதை தாங்க, நீங்கள் அதை அப்படி செய்யுங்க, இதை எப்படி செய்யுங்க, கல்யாணம் தாங்க நடத்துங்க, இப்படி நடத்துங்க, இத்தனை ட்ரெஸ் எடுங்க, இவ்வளோ சொல்லுவீங்க, அப்படிலாம் கண்டிஷன் யார்கிட்ட போடுறாங்க? பொண்ணு வீட்டாட்ட போடுறாங்க. எலியேசர் அவங்ககிட்ட போடலை, ஆண்டவர்கிட்ட போடுறாரு. இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி என்றால் நம்முடைய உள்ளத்தில் நாம் எப்படி கேட்கின்றோமோ அப்படித்தான் ஆண்டவர் மணமக்களை கொடுக்கின்றார், வேலையை கொடுக்கின்றார், படிப்பை கொடுக்கின்றார், தங்குவதற்கான வீட்டை கொடுக்கின்றார். எல்லாத்தையும் நாம் எப்படி கேட்கின்றோமோ அப்படியெல்லாம் ஆண்டவர் கொடுக்கின்றார். நமக்கு எப்படிலாம் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, ஏசப்பட்ட கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. ரீத்துக்குரிய சரியான ஜெபம் பண்ணி அவர் பக்கத்தில் நிற்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல காண்கிறோம். ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே தகப்பனிடத்துல கேளுங்க, எனக்கு இப்படிலாம் இருக்கணும், இந்த வசதியெல்லாம் இருக்கணும், அந்த வசதியெல்லாம் இருக்கணும், எனக்கு இப்படிலாம் அனுகூலமான சூழ்நிலை இருக்கணும். கத்துட்ட கேளுங்க. அப்பாட்ட கேட்குறதுல பிள்ளைகளுக்கு என்ன தயக்கம்? கேளுங்க, அப்பொழுது தான் கொடுக்கப்படும். கேட்கட்டா கொடுக்கப்படாது. அடையாளங்கள்லாம் வேணும். இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி அவர் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல அவர் நின்றார் என்று நான் காண்கிறோம். அப்பாட்ட கேட்டு எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள பழகுங்கள், அப்பொழுது வாழ்க்கை மிகவும் இன்பகரமாக இருக்கும். பாருங்கள், 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாக இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்கால் குடத்தை தோல் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கனியுமாய் இருந்தாள்.
அவள் துறவில இறங்கி தண்ணீர் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது இந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டுமே என்றார். இவர் இப்படி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் ரெபேக்காள் வந்துடுறான். ரெபேக்காள் யாருன்னா ஆபிரகாமுடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், பிளட் ரிலேஷன். ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து விட்றாரு பார்த்தீங்களா? கரெக்டாக இவர் அங்கே போய் நிற்கிறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு, கரெக்டாக ரெபேக்காள் வரான். அற்புதமே இவர் நடத்துதலே என்று சொல்லி காண்கிறோம். முன்ன பின்ன அந்த இடத்த பற்றி எலியேசருக்கு தெரியவே தெரியாது. அவர் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறார் வயசான காலத்தில் முதலாக. கரெக்டாக ஆண்டவர் ரெபேக்காளை கூப்பிட்டு வர்றார். இப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் அந்த இடங்களை, அந்த ஊர்களை பற்றி, அங்கே இருக்கிற மனிதர்களை பற்றி நமக்கு தெரியட்டா கூட கர்த்தர் சரியானபடிக்கு நம்ம நடத்துவார். ஏன்னா அவரை நம்பி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அவருக்கு பாதை காண்பிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களாக இருக்கட்டும், இல்லை என்றால் வேலையை எடுத்துக் கொடுக்குற காரியங்களாக இருக்கட்டும், இல்லை என்றால் வீடை கட்டி கொடுக்குற காரியமாக இருக்கட்டும், இல்லை என்றால் அவர்களை நல்ல மருத்துவமனைக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கூட்டு போகிறதர் கர்த்தர் உங்களை அழகாக நடத்துவாருங்க. அவரை நம்பி நீங்கள் வந்துட்டீங்கன்னா, அவர்கிட்ட நீங்கள் கண்டிஷன் போட்டு வந்துட்டீங்கன்னா அவர் உங்களை கரம் பற்றி நடத்துவார். இங்கே ரெபேக்கால கரம் பற்றி ஆண்டு கூட்டு வர்றாரு, இங்கே கொண்டு போய் எலியேசரை விட்டுறாரு. இப்போது நம்ம இதில் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த ரெபேக்காலை குறித்து இங்கே சொல்லப்பட்டுக்கிறது. மகா ரூபவதி, பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறார். ஏசப்பா உள்ளத்தில் இருப்பாங்கன்னா, அந்த பிள்ளையுடைய மனதில் ஏசப்பா இருப்பாங்கன்னா, பையனுடைய மனசில் ஏசப்பா இருப்பாங்கன்னா அவங்க ரூபவதியாக தான் இருப்பாங்க. நீங்கள் வெளிப்புற தோற்றத்தை வச்சு முடிவுக்கு வராதிங்க. கர்த்தர் உள்ளே இருப்பார்னா அது ரூபவதி தான். அது யாராக இருந்தாலும், எந்த பிள்ளையாக இருந்தாலும். ஆண்டவர் இல்லை, உலகம்தான் இருக்குது, பாவம் தான் இருக்குன்னா அங்கே ரூபமே இருக்காது. வெளிப்புற தோற்றம் இல்லை, ஆண்டவர் அங்கே உள்ளே இருக்கணும். அந்த பிள்ளைகிட்ட இருக்கிறார். ரெண்டாவதாக, எந்த புருஷனையும் அவள் அறியவில்லை. அவள் ஒரு கன்னிகையாக இருந்தாள், திருமணமாகலை, கன்னிகையாக இருந்தாள். ஆனால் இன்றைக்கு அந்த கன்னித்தன்மைகளை உடைக்கும்படியாக சாத்தான் இன்டர்நெட்டையும் மொபைல் ஃபோனையும் கொண்டு வந்து வாலிப பிள்ளைகளை கெடுத்து வைத்திருப்பதை காண்கிறோம். அன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஊழியர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சபையில் நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்க சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் போய் உங்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகிட்டலாம் கேளுங்க, இந்த ரெபேக்காளை போல் நீங்கள் உண்மையிலே கன்னித்தன்மை உடையவர்களாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க. பதில் சொல்ல வேண்டாம், ஆண்டவருக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி இப்படி ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன். வாலிப வயதிலே ரெபேக்காள் தன்னை காத்து கொண்டிருந்தால், தன்னை எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்த அவள் அனுமதிக்கவில்லை, எந்த ஒரு ஆணுக்கு அவள் அனுமதி கொடுக்கவில்லை. இதை இந்த நாட்களில் கன்னிகையாக இருக்கிற உங்களாலையும் கூட சொல்ல முடியுமா? மகளே, உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? மகனே, உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? இப்படி வாலிபத்தை காத்துக்கொள்கிற பொழுதுதான் நம்மை ஆண்டவர் இங்கு குவாலிஃபைடு என்று சொல்லி சொல்கிறார். ஈசாக்குக்கு வந்த ரெபேக்காள் குவாலிஃபைடாக இருந்தால், அவள் அதற்கு முன்பு எந்த ஆணையும் அவள் அறியவில்லை. அதனால தான் ஆண்டவர் கூட்டு வந்தார். தன்னுடைய ஊழியக்காரனுடைய மகனுக்கு தகுதியானவள் வர வேண்டும், இதுபோல தகுதியான ஒரு பிள்ளை வர வேண்டும். எப்படி கன்னி மரியாளுடைய வயிற்றிலே நம்முடைய ஆண்டவர் உற்பவித்தாரோ அதே போல கன்னியாக இருந்த ரெபேக்காளை ஆண்டவர் ஈசாக்குக்கு மணவாட்டியாக அங்கே காண்பிப்பதை காண்கின்றோம். வாலிப காலத்தில் கன்னித்தன்மையை காப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ தான் நம்ம குவாலிஃபைட் ஆக முடியும், இல்லைன்னா ஆக முடியாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்தாப்புல அவள் அங்கே வந்த உடனே இவர் ஓடி போகிறார். ஓடி போய் கொஞ்சம் தண்ணீர் எனக்கு கொடுக்க வேண்டுமேன்னு சொல்லி கேட்குறார். எல்லாம் ஸ்டேஜெலாம் செட்டப் ஆகிடுச்சு. இவர் ஓடி வரார். இவருக்கு தண்ணீர் தாகங்கிறது ஒரு விஷயம் இல்லை, எங்கேனாலும் குடிச்சிக்கலாம். தண்ணீர் தான் அவருக்கு நோக்கங்கிறது இல்லவே இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அவருடைய நோக்கம் இவள் ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட பெண்ணா என்பதை கண்டுபிடிப்பது தானே. உடனே போய் கேட்குறாரு, மா குட் யூ கிவ் மீ சம் வாட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மனசுக்குள்ளே தெரியும், நான் கேட்பேன், எனக்கு தண்ணி தரணும், ஒட்டங்களுக்கு தரணும். அந்த டெஸ்ட்டில் அங்கே பெண் என்னானாங்கிறத நம்ம படிப்போம். பாருங்கள் 18. அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனை என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பெண், உடைய ஒட்டகங்களுக்கும் கொடுத்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் கொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தன் தண்ணீரின் தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் கொண்டு வார்த்தான். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாக்கிய பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாக இருந்தார். அங்கே அந்த கண்டிஷன் நிறைவேறுது. ஆண்டவர் செஞ்ச பொறுத்தனை நிறைவேறுது. அவள் எனக்கு தண்ணி கொடுக்கணும், எனக்கு கேட்காமலே என் ஒட்டகங்களும் கொடுக்கணும். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ஒட்டகங்கிறது எத்தனையோ கேலனாக குடிக்கும். எத்தனையோ பீப்பாயில் வச்சாலும் அது காணாது. ஒரு ஒட்டகம் வயிற்றில் அவ்வளோ ரூம் இருக்கும், அது எவ்வளவோ தண்ணீரை குடிக்கும். எத்தனை பீப்பா வச்சாலும் காணாது. அதே மாதிரி எத்தனையோ ஒட்டகம் நிற்கிது, எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்கிறாரு, எல்லாத்துக்கும் கொடுக்கணும்.
எனக்குரிய 3 மணி நேரம் ஆகும். தண்ணி எடுத்து குடத்தில் ஊற்ற ஒட்டகம் குடிச்சிக்கிட்டே இருக்கும். ஒட்டகம் பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுகிறது, ஷிப் ஆஃப் த டெசர்ட். அது ரொம்ப தண்ணி குடிக்கும், பிற 10 நாளைக்கு குடிக்காமலே இருக்கும். அந்த ஒட்டகங்களுக்கெல்லாம் கேட்காமலே தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்றால் அவள் எவ்வளவு குணசாலியாக இருந்திருப்பாள், உதவி செய்ய வேண்டுங்கிற மனநிலைமையாக இருந்திருப்பாள், பிறரை நேசிக்கிறவளாக உபசரிப்பவளாக அவள் இருந்திருப்பாள். அப்படி இருந்திருந்தால் தானே இவ்வளவு சந்தோஷமாக இத்தனை குடங்கள் தண்ணீர் எடுத்து இத்தனை ஒட்டகங்களுடைய தாகங்களை அவள் தீர்த்திருப்பாள். எல்லாத்தையும் செய்தாள் என்று காண்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் மனப்பூர்வமாக சந்தோஷமாக பிறருக்கு பணிவிடை செய்கின்றவர்களாக, முகத்தை காண்பிக்காதவர்களாக அவர்கள் இருப்பார்கள். சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அங்கே அவர்கள் வீட்டில் நாய் வளர்க்குறாங்க. தெருவிலை நாய்கள் நிற்கும். அவங்க வீட்டு நாயை தெருவில் நாய்கள் ஏதோ கடித்து விட்டது. அப்பொழுது நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். போனும்போது வெளியே அவர்களுக்கு பிடிக்காத நாய்கள் என்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் அது பாவம் ஒல்லியாக குச்சி போல் சரியான சாப்பாடெல்லாம் மெழிஞ்சு போயிருந்தது. உடனே இருந்த பிஸ்கெட்லாம் எடுத்து நாய்க்கு போட்டேன். என் காரில் எப்பவும் பிஸ்கெட் வச்சுருப்பேன் நாய்களுக்கு. உடனே அந்த ஓனரமாக பயங்கரமாக திட்டாங்க. கெட்ட வார்த்தை சொன்னாங்களான்னு தெரில, அந்தளவுக்கு திட்டினாங்க. எப்படி எங்கள் வீட்டு நாயை கடிச்ச நாய்க்கு நீங்கள் பிஸ்கெட் போடணுன்னு சொல்லி வாய் திறந்து ரோட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, பயங்கரமாக சத்தம் போட்டாங்க. எனக்கு உடனே ரெபேக்கால் நான் வந்தது. ரெபேக்கால் எங்கே இருக்கிறாங்க, அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்க, கேட்காமலேயே தண்ணீரை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. உபசரிப்பு அன்பு உள்ளத்தில் பொங்குது. கிறிஸ்துக்குரியவர்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்க? இன்றைக்கி நான் சொன்னேன், அந்த மாதிரி ஆட்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. பிறகு ஒன்றுமே கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காது. தண்ணீரே தவிச்சவாக்கி தண்ணியே கொடுக்கலன்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் என்ன கொடுக்க போகிறாங்க? ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறத கூட அவங்களால தாங்க முடியலையே. கிறிஸ்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் காண்கிற மக்களெல்லாம் கடினமான இருதயம் உடையவர்களாக, யாருக்கும் எதையும் கொடுக்கக்கூடாதுங்கிற உடையவர்களாக, எல்லாரும் எதிரிகளாய் பார்க்கின்றவர்களாக, உதவியே செய்யக்கூடாது என்று வாழ்கிறவர்களாக இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, யாரும் உதவி செஞ்சால் அவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறவங்களா, வாய் திறந்து திட்டுறவங்களாக இருக்காங்க. ஆனால் ரெபேக்காள் அப்படிப்பட்டவளாக அல்ல, அள்ளி அள்ளி கொடுக்கின்றவராக இருந்தாள். முன்ன பின்ன தெரியாத அந்த நம்பருக்கு விருந்தோம்பலை அவள் செய்தாள். அதனால தான் அவள் ஈசாக்குக்கு மனைவியாக, ஆபிரகாமுக்கு மருமகளாக, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருந்தாள். உடனே அந்த இடத்துல அவர் முட்டைக்கால் போட்டு யாருன்னு விசாரித்து அவள் கைக்கு என்ன கொடுத்தாருன்னு சொல்லி பாருங்கள். 22 ஒட்டகங்கள் குடித்திருந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொண்ணுள்ள 2 கடகங்களை எடுத்து கொடுத்து, பெரிய 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 அவ்வளோ பெரிய வளையல் காதல், அவ்வளோ பெரிய அந்த காதலிகளை கொடுத்துட்றாரு. அடுத்ததாகவே மேரேஜ் பொண்ணு அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. யாருன்னு கேட்டு வீட்டுக்கு போய் கொடுத்து அந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. குணசாலியே ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். பிறருக்கு கொடுப்பவர்களையே தெரிந்து கொள்ள, பிறகு கொடுக்கறதை பார்த்து வயிறு எரிப்பவர்களை ஆண்டவர் தள்ளுகிறார். இதைத்தான் இந்த இடத்துல நாம் காண்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு ரெபேக்காள் ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இந்த ரெபேக்காள் யார் என்றால் ஈசாக்குடைய வாழ்க்கையில் வந்தவள். ஆபிரகாமை குறித்து நாம் சிந்தித்தோம். இப்பொழுது ஈசாக்கை குறித்து நாம் இந்த நாட்களில் சிந்திக்கிறோம். அதில் ஈசாக்குக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்ணை இங்கே காண்கிறோம். அவள் கொடுக்க வேண்டும் என்கிற மனநிலைமையுடையவளாக இருந்தார். நீ கொடுத்து பாருங்கள், உங்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பார். இந்த மாதிரி வரலாற்றில் இடம் கொடுப்பார், காதணிகளை கொடுப்பார், மிகப்பெரிய கடகங்களை கொடுப்பார், எல்லா தங்கத்தையும் கொடுப்பார். அவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். பிரியத்துக்குரியவர்களை, இதை நீங்கள் ஒருபொழுதும் மறந்துவிடவே கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த எஜமானன் அனுப்பின அந்த வேலைக்காரனாகிய எலியேசர் அகமகிழ்ந்தார், கர்த்தரை துதித்தார், உங்குப்புற விழுந்து ஆண்டவரை துதித்து கொண்டார். அப்பா, நீங்கள் சரியாக கூட்டு வந்தீங்க, சரியான பொண்ணை காமிச்சிட்டிங்க, நான் செய்த பொருத்தனையின்படியே அவள் நான் கேட்காமலே ஒட்டகங்களுக்கும் கொடுத்தா, எனக்கும் கொடுத்தான்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல களி கூர்ந்தார் என்று நாம் காண்கின்றோம். நாம் எப்பொழுதும் நாம் கொடுக்கிற ஒரு மனநிலைமையில் இருக்கிற பொழுதுதான், நேசிக்கிற ஒரு மனநிலைமையில் இருக்கிற பொழுதுதான், பிறருக்கு நன்மைகள் கொடுக்கப்படுகிற பொழுது சந்தோஷமாக இதை பார்த்து ரசிப்பவர்களாக இருக்கிற பொழுதுதான் தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஆண்டவர் நம்மை வெறுத்து விடுவார், தள்ளி விடுவார். இதெல்லாம் இந்த அளவில் நம்ம ஏற்றுக்க முடியாது, இதெல்லாம் நம்ம கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி அப்புறப்படுத்தி விடுவார். எனவே இன்றைக்கு எப்படிப்பட்டவர்கள் ஆக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த பெண்ணாகிய ரெபேக்காள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இந்த செய்திகளிலே கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பாடங்கள் இருக்கிறது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இந்த பாடங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் நிச்சயமாக அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.
நாமளே 1000 பிரச்சனையில் இருக்கிறோம் பிரதர், நாங்களே பல கஷ்டங்கள் இருக்கிறோம். இல்லை யாரை வரவேற்கிறது, யாரை உபசரிக்கிறது, யாருக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இல்லை, அந்த நேரத்தில் தான், கனி கொடுக்க முடியாத நேரத்தில் தான் ஆண்டவர் அத்தி மரத்தில் கனியை தேடி வந்தார் என்பதை நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் கனி கொடுக்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் தான், உதவி செய்ய முடியாமல் இருக்கிற நேரத்தில் தான் நம்மிடத்தில் உதவி கேட்டு அநேகரை அவர் அனுப்புவார். அந்த சோதனை நேரத்தில் நாம் உதவி செய்து விடுவோம் என்றால், தாங்கி விடுவோம் என்றால், கர்த்தர் மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு தருவார். நம்மை உயர்ந்த அடைக்கிடத்தில் கொண்டு போய் வைப்பார். நாமோ உதவி செய்ய மனநிலை இல்லாமல் வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரிஜெக்டடாக மாறிவிடுவோம். நம்ம வேண்டாம் என்று ஒதுக்கிடுவார். இவள் வரலாற்றில் இடம்பெற்றது காரணம், பைபிளில் ஈசாக்கு மனைவியாக மாறியது காரணம் அவளுடைய குணசாலியான அவளுடைய குணநலன்களே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவள் கன்னிகையாக இருந்தால், குணசாலியாக இருந்தால், அவள் பிறருக்கு கொடுப்பவளாக இருந்தால், கொடுப்பதை ரசிப்பவளாக அவள் இருந்தாள் என்று சொல்லி நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இதை மனதில் வைத்து நாம் வாழ்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகனா, இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவனாம். ஏழைக்கு பங்காளரா, மரியாள் வளர்த்த மைந்தன் மனித தெய்வம் அவதரித்தார். மாடுகட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா, மாடுகட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா. அந்தி வானம் சிவக்குதம்மா, அள்ளி மலர் சிரிக்குதம்மா. அந்தி வானம் சிவக்குதம்மா, அள்ளி மலர் சிரிக்குதம்மா. ஆண்டவராம் இயேசுபிரான் அன்பு மனம் மணக்குதம்மா. ஆண்டவராம் இயேசுபிரான் அன்பு மனம் மணக்குதம்மா. ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளராம். நேசிக்கிற பரம தகப்பனே, நீர் ஏழைக்கு பங்காளராக இருக்கிறபடினாலே நன்றியப்பா. வழி தெரியாமல் இருக்கிற நேரத்தில் வழியை காண்பிக்கின்றவராக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என்ன தகுதி வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே எங்களுக்கு இன்றைக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஐயா. நீர் எங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தாவே தோத்திரம் ஐயா. என்ன தகுதி வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீர் ஆண்டவரை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஐயா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளில் ரெபேக்காள் மூலமாக எங்களுக்கு பேசுனீங்களே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர் குணசாலியாக இருக்க, உதவி செய்பவர்களாக இருக்க, நேசிக்கின்றவர்களாக இருக்க, ஆண்டவர் அன்பு காண்பிப்பவர்களாக இருக்க, தண்ணீர் கொடுப்பவர்களாக இருக்க கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஐயா. வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நடக்க முடியாதவர்களாய், எழும்ப முடியாதவர்களாய், மரண பயத்தோடு வாழ்கிற எத்தனையோ பேர்கள் உண்டே ராஜா. விபத்தை சந்தித்து உருக்குலைந்து போய் கிடப்பவர்கள் உண்டே. இந்த வியாதி எனக்கு வந்து விட்டதே, ஐயோ என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி தவிக்கிறவர்கள், வியாதிப்பட்ட பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கலங்கி தவிக்கிற பெற்றோர்கள், ஆண்டவர் ஆஸ்பத்திரியில் ஐசியில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள் என்று எவ்வளோ பேர் உண்டு ராஜா. நீங்கள் தான் மனம் இறங்கணும், நீங்கள் தான் உதவி செய்யணும், நீங்கள் தான் கர்த்தாவே உடைய பிள்ளைகளை தொடரணும், நீங்கள் தான் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே சத்துருடைய சகல கிரியைகளையும் அழித்து, பொல்லாத ஆவியுடைய கிரியைகளை அழித்து, ஆண்டவரே வியாதி என்பதை நீர் அழித்து ராஜா உடைய பிள்ளைகள் சுகமாக வாழ, மறுபடி வேலைக்கு செல்ல, மறுபடி படிக்க செல்ல, மறுபடி சம்பாதிக்க செல்ல, மறுபடி தன் கடமைகளை செய்ய அவர்களை எழுப்புங்கப்பா, அவர்களை சந்தோஷப்படுத்துங்க. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். 12வது படிக்கிறான் என் பிள்ளை, 11வது ப்ராக்டிக்கல் பண்ணுறான், 10th படிக்கிறான்னு சொல்லி எவ்வளோ பெற்றோர்கள் சொல்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து கர்த்தாவே நீர் அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி பண்டாடுகிறோம்ப்பா. கிருபை தாங்குவதாக, இரக்கம் தாங்குவதாக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். உம்முடைய கரம் அவர்களை தொடட்டும், ஞானத்தினால் நிறைத்து நல்லா படித்து மார்க் எடுத்து அவர்கள் உயர்ந்த அடைக்கிடத்தில் வைக்கப்பட நீர் உதவி செய்யுங்க. படித்து முடித்து எத்தனையோ வருடமாக வேலை இல்லாமல் இருப்பதையும், வேலை பார்த்து வேலையை இழந்து போயிருக்கிற பிள்ளைகளையும், வேலை பார்க்குற இடத்துல பல பிரச்சனைகளோடு நிம்மதி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளையும், வேலையை விட்டுவிடலாமா என்று நினைக்கிற பிள்ளைகளும், ஆண்டவர் வருமானம் வரல, சம்பளம் வரலை, டிரான்ஸ்ஃபர் இல்லை, ப்ரமோஷன் இல்லை, என்னை கீழே டீப்ரமோட் பண்ணிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பென்ஷன் வரலை, பெனிஃபிட்ஸ் எனக்கு வரலைன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. கடைகளை வைத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் போட்டி நிறைந்த உலகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடை வருது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தான் பாதுகாக்கணும், நீங்கள் தான் பராமரிக்கணும்.
நீங்கள் தான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் ரத்தத்தினால பிசாசு சகல கிரியைகளும் அழிக்கப்படும்படிக்கு ஆண்டவரை கெஞ்சுகிறோம் ராஜா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இப்போ கடன்கள் மத்தியில் இருப்பவர்கள், அன்று வட்டியில் கட்ட முடியாதபடி தடுமாறுபவர்கள், ஐயா பணமே இல்லையே, வருமானமே இல்லை, என்ன செய்வே என்று சொல்லி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. வருமானம் இல்லாமல் யாராலே இந்த பூமியிலே வாழ முடியும்? எல்லோருக்கும் ஒரு வாசலை திறந்து கொடுங்க. நிரந்தரமான வருமானத்தின் வாசலை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. ஆண்டவர், வாலிப இதன் பாவங்களில் சிக்கி, மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்தில் சிக்கி, பைக் அடிமைத்தனத்தில் சிக்கி, கெட்ட நண்பர்களோடு இருக்கிற மக்கள், போதை அடிமைத்தனத்தில் இருப்பவங்களை விடுவீங்கப்பா. பெற்றோர்களுக்காய் வடிக்கிற கண்ணீரை கண்டு அவர்களை ரட்சிங்க. வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி, ஒரு கால எலும்புகள் முறிந்து விடாதபடி 2 கைகளால் இவர்களை ஏந்தி கொள்ளுங்க ஐயா. ஏசப்பா, ஆண்டவரே, நீண்ட காலமாக நல்ல காரியம் நடக்காதா, திருமணமாகாதா, குழந்தை வந்து விடாதா, வீடை கட்டிட மாட்டோமா, வாகனங்கள் வாங்கிட மாட்டோமா என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. காத்திரத்தில் இன்பமாய் முடிய பண்ணுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்திய தாய்த்து நாட்டையும் ஆசீர்வதிங்க. அனைத்து வகையான மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், சர்ச்சஸ் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்குகிற நல்ல உள்ளங்கொண்டு அநேகரை ஆசீர்வதிங்கப்பா. அடைக்கலான்குரிய முதியோர்கள் தங்க அநேக முதியோர்கள் அழைத்து கொண்டு வாருங்க. ஸ்கூலு, ஆண்டவர், அனாதையெல்லாம் கட்ட உதவி செய்யுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்தரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.